பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் த்ரிஷா பற்றி ஒரு மோசமான ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருப்பாரு. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். த்ரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இதனால நயினார் நாகேந்திரனை கண்டனம் தெரிவித்து த்ரிஷா அவங்களுடைய அட்வொகேட் மூலமாக ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. என்னுடைய கிளைண்ட் இது எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ பெரிய ஹைலி இம்பார்ட்டண்டான ஒரு நேஷ்னல் பார்ட்டியில் இருந்து இவ்வளோ பெரிய தலைவர் என்னுடைய கிளைண்ட்டை பற்றி இவ்வளோ மோசமான ஒரு வார்த்தைகள், ஒரு அவதூறு பரப்புவது என்னுடைய கிளைண்ட் இது சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்னுடைய கருத்து என்னென்னா, த்ரிஷா நீங்கள் பிஜேபி கிட்டேருந்து என்ன எதிர்பார்த்தீங்க? அவதூறு பரப்புறது அண்ட் போலி நியூஸ் பரப்புறது அண்டு மற்றவங்களை அவமானப்படுத்துறது, அதுதான் அவங்களோட வேலை. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய கிளைண்ட்டுக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அண்ட் பாஸ்டில் கூட அவங்க நியூட்ரல் ஸ்டாண்டு தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போவும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு அந்த நோட்டீஸில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் டிவிக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கிளைண்ட் த்ரிஷா அவங்களுடைய ஆர்ட் கிராஃப்ட்டுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மூலமாக தான் மக்கள்கிட்ட அவங்கள யாருன்றது தெரிவிக்கணும் அப்படின்ட்டு அவங்க விரும்புகிறாங்க. அவங்கள எந்த ஒரு அரசியல் கட்சி கூடயும் இணைக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு எங்களுடைய கிளையண்ட் த்ரிஷாவுடைய பேரை உங்கள் சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் இழுக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.